நெடுஞ்சாலைகளிலே கால்நடைகளுடைய நடமாட்டம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே விபத்துக்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. சமீப நாட்களாக நெடுஞ்சாலை விபத்திலே வாகனங்கள் அடிபட்டு உயிர் சேதம் கூட ஏற்பட்டிருக்கிறது. எனவே ஆடு மாடுகள் நாய்கள் போன்ற கால்நடைகள் நடமாடக்கூடிய நிலை இருக்கக்கூடாது என்பதை அரசு உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களிலே கடந்த வாரம் பெய்த கனமழை இதன் அடிப்படையிலே ஏரிகள் நிரம்பி உடைப்பு ஏற்பட்டு வரத்து கால்வாய்கள் உடைப்பு ஏற்பட்டு விவசாய நெற்பயிர்களை பொறுத்தவரையிலே முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட விவசாயிகள் ஏக்கருக்கு ரூபாய் 20,000 to 25,000 கொடுக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கோரிக்கை வைக்கிறோம். மதுராந்தகம் பகுதியில் உள்ள நியாய விலை கடைகளிலே பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதில் உள்ள குளறுபடியை நீக்கி மக்கள் அனைவருக்கும் பொங்கல் தொகுப்பை முறையாக கொடுப்பதற்கான வழிவகை செய்ய வேண்டும். பொதுவாக சம்பா சாகுபடி அறுவடை தொடங்கிய நிலையில் காலம் தாழ்த்தாமல் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களை விரைந்து தொடங்கி விவசாயிகளுக்கு துணை நிற்க வேண்டும். கடந்த சில வாரங்களாக பெய்த கனமழை அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் எல்லாம் நீரிலே மூழ்கி விவசாயிகள் பெருஞ்சேதம் அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக டெல்டா மாவட்டங்களிலே இந்த சேதம் அதிகமாக இருக்கிறது. அரசு அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு துணை நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். விளையாட்டுத்துறை அமைச்சரை துணை முதல்வர் பதவி கொடுக்க போறோம்னு சொல்றது வெறும் வதந்தி தான் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து என்ன? வதந்திகளை பற்றி நான் கூற வேண்டிய அவசியம் கிடையாது. சார், நம்ம அந்த அயோத்தி ராமர் கோவில்ல அறிவிப்பு ஏதாச்சும் வந்திருக்கா? கலந்து கொள்ள வாய்ப்புகள்? அயோத்தி ராமர் கோயிலுடைய திறப்பு விழா என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. பொதுவாகவே இந்துக்களுக்கு இது போன்ற கோயில்கள், இஸ்லாமியர்களுக்கு மசூதிகள், கிறிஸ்துவர்களுக்கு ஆலயங்கள் வரலாற்று சிறப்பு மிக்கதென்றால் அதற்கு ஒரு மரியாதை உண்டு. ஜாதி மதம் மொழி இனம் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு அரசியல் கட்சி அதனுடைய தலைமை என்றால் அந்த அரசியல் கட்சியில அனைத்து மதத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், தலைவர்களாகவும் தொண்டர்களாகவும். இப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு நடக்கும்போது அது கோயிலாக இருந்தாலும் சரி, ஆலயமாக இருந்தாலும் சரி, மசூதியாக இருந்தாலும் சரி, தங்களுடைய கட்சி தங்களுடைய தொண்டர்கள் இவர்களுடைய நலன் கருதி இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அந்த கட்சியும் தலைவர்களும் அது போன்ற வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகளிலே கலந்து கொள்வது. காங்கிரஸ் கட்சி இதை புறக்கணிக்கிறது என்ற அறிவிப்பு அவர்களுடைய உண்மையான முகத்தை வெளிப்படுத்துகிறது. சரி, இதில் கலந்து கொள்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல ராமர் கோயிலுக்கு நான் செல்வேன், தரிசிப்பேன். நிச்சயமாக வருகின்ற 22ஆம் தேதி அன்று என்னுடைய இயக்கத்தினுடைய கடைகோடி தொண்டனுடைய திருமணத்தை நான் திருவாரூரிலே நடத்தி வைக்கிறேன். எனவே அதில் நான் கலந்து கொள்ள சம்மதித்திருக்கிறேன். கோயிலுக்கு வருகின்ற நாட்களிலே பாராளுமன்ற கூட்டத்தொடரின் போது ஒரு நாள் செல்வேன். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தவரையிலே விளம்பரத்துக்காக அவசர கதியிலே திறக்கப்பட்ட பேருந்து நிலையம். சாதாரண மக்களுடைய சிரமத்தை பற்றி கவலைப்படாமல், மக்களை பற்றி நினைத்து கூட பார்க்காமல், அவருடைய பொருளாதார செலவையும் கஷ்டத்தையும் நடப்பதற்கான சிரமத்தையும் பற்றி யோசிக்காமல் எடுத்த முடிவு தவறான முடிவு. அந்த
பேருந்து நிலையத்திலே பல வசதிகள் இருக்கலாம், அதிலே மாற்று கருத்து கிடையாது. அது எப்போது வர வேண்டுமோ அப்போதுதான் வந்திருக்க வேண்டும். மெட்ரோ ரயில் கிடையாது, ப்ராப்பர் பஸ் சிச்சுவேஷன் அங்க இல்லை. இது மாதிரி இருக்கிறப்ப மக்களை அலக்களிக்க வேண்டும் என்று நினைப்பது விளம்பரத்திற்காக தவறானது. சார், நியாய விலை கடையில இந்த பருப்பு பாமாயில்லாம் வந்து நிதி நெருக்கடி குறைவாக இருக்கிறதுனால நிறுத்த போறதா ஒரு தகவல்கள் வெளியாகுது. அது அந்த கூட்டத்தொடர்ல இருக்கு இல்லை. இப்போ பொதுவா நியாய விலை கடைகளிலே கிடைப்பது ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு. அரசு கொடுப்பது அவருடைய கடமை, வாங்குவது மக்களுடைய உரிமை. அது தொடர வேண்டும், அது பாதிக்கக்கூடாது. வைக்கிறதுல ஒரு குறிப்பா இருக்காங்க. இப்ப ஏறு தழுவுதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டடம் கட்டி கொடுத்து பல ஆண்டுகளா ஒரு செவுத்தை வச்சுட்டு மாடு உள்ள வராம இருக்கும். ஆனா ஏறு தழுவுதுன்னு சொல்லிட்டு ஒரு இது கேலரி மாதிரி போட்டு கலைஞர் நூற்றாண்டு விழா அந்த மாதிரி பல்வேறு இடங்களை பெயருக்காகவே பண்றாங்க. இல்ல, பொதுவாகவே ஆட்சியாளருடைய செயல்பாடுகளை சரி தவறை சாதாரண மக்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் நடுக்கிக் கொண்டிருக்கிறது. தவறுகளுக்கான பாடத்தை அவர்கள் தங்களுடைய வாக்கின் மூலம் கொடுப்பார்கள். நன்றி சார். நன்றி சார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.